தமிழ் மக்களுக்கு வணக்கம். காற்றிலே திருடியவன் அந்த காற்றிலேயே அடிவாங்கினான் அப்படின்ற அந்த பதத்திற்கு ஏற்ப நம்ம ஸ்பெக்ட்ரம் ராஜா இந்த வீடியோவை பாருங்க நீங்களே. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். எல்லாம் இவருக்கு இந்த வழக்கம் இருக்கு, அதாவது வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுறது. இவருக்கு அறிவாளி அப்படின்ற ஒரு பதம் இருக்கிறதுனால, அதாவது இவரை எல்லோரும் அறிவாளி என்று அழைக்கின்ற காரணத்தினால மூளை இருக்கிறவனுக்கு திமுக என்ன வேலை, அது வேற விஷயம். ஆனால் ஸ்பெக்ட்ரம் ராஜா ஒரு அறிவு சார்ந்து பேசக்கூடியவர் அப்படின்ற ஒரு பிம்பம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால இவர் பேசுவதெல்லாம் உண்மை என்று கேட்பதற்கும் ஒரு கும்பல் இருக்கிறது. அந்த கும்பலிடம் இவர் ஆத்தும் பொழுது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது செம்மொழி கொண்டு வந்ததே கருணாநிதி தான். ஏன் அதுக்கு மேலே நாங்கள் ஊமையாக தெரிஞ்சோமா? கருணாநிதி திருட்டுறையில் ஏறி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் தமிழ் பேச ஆரம்பித்தோமா? இல்லை செம்மொழி இங்கே பாதுகாக்கப்பட்டதா? கருணாநிதி செம்மொழிக்கு செய்தது என்ன? செம்மொழி அந்தஸ்து என்பது என்ன? செம்மொழி அந்தஸ்து என்பது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மொழிகளில் மூத்த மொழியாக பார்க்கப்படக்கூடியது. கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் என்று சொல்வார்கள். அது மூத்த மொழியாக தொன்று தொட்டு இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த மொழியாக இருக்கக்கூடியவைக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். அத்தகையது ஒரு அங்கீகாரத்தை தமிழுக்கு பெற்றுக் கொடுத்தார் கருணாநிதி அப்படின்றது தான் இவர்கள் வைக்கின்ற கூற்று. ஆனால் அது உண்மை அல்ல. நீங்கள் இவங்களுடைய ஆட்சி நடக்கும்பொழுது, அதாவது திமுக யூபிஏ ஆட்சி, சோனியா காந்தி அந்த காலகட்டங்களில் திமுக காங்கிரஸ் அந்த ஆட்சி நடந்த பொழுது மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு வீரப்ப மொய்லி அவர் கன்னட மாநாடு நடக்கிறது. கன்னட மொழி மாநாடு உடுப்பியில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? இந்த செம்மொழி என்கிற அந்தஸ்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு கிடைக்கப்பட்டது, அதுவும் முக்கியமாக தமிழுக்கு கிடைக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு அடித்தளம் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த 5ஆம் உலக தமிழ் மாநாடு என்பது எப்பொழுது நடந்தது? 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்றது. அப்பொழுது முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்பொழுதுதான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தான் இந்த செம்மொழி அந்தஸ்து கிடைக்கப்பெற்றது என்று திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி பதிவு செய்கிறார். கருணாநிதி அதுக்கு மதிப்பு தெரிவித்தாரா? ஏனென்றால் அது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 84 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநிலங்களவையில் பேசும்பொழுது முதலாக இந்த செம்மொழி அந்தஸ்து என்பது குறித்து பேசுகிறார். முதலில் தமிழில் பேசியவர், பாராளுமன்றத்தில் தமிழில் பேசியது யார் அப்படின்னாக்கா ஈவி.கே. சம்பத். அதே போல் முதலில் செம்மொழி அந்தஸ்தை தமிழுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வலுவாக வைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாராளுமன்றத்தில் வைத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்பொழுது ஒன்றை குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? வேறு எந்த மொழியும், இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கும் அந்த அந்தஸ்து வழங்கப்பட முடியாது. அந்த அந்தஸ்திற்கு தகுதி வாய்ந்த ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். சமஸ்கிருதத்துக்கு கூட அந்த அந்தஸ்து வழங்கப்பட முடியாது. உலகிலேயே 2 மொழிகளுக்கு மட்டும்தான், கிரேக்கம் லத்தீனம் போன்ற மொழிகளுக்கு கூட வழங்க முடியாது. செம்மொழி அந்தஸ்து, கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் என்கிற அந்தஸ்து அரபி தமிழ் இந்த 2க்கு மட்டும்தான் வழங்க முடியும் என்பதனை மாநிலங்களவையில் பதிவு செய்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னாக்க 8வது உலக தமிழ் மாநாடு இவங்க ஏதோ பண்ணாங்களே, செம்மொழி மாநாடுன்னா ஒரு குடும்ப மாநாடு. ஒரு பேத்தி வயலின் வாசிக்கும், ஒரு பேத்தி கவிதையை வாசிக்கும் அப்படின்ட்டு குடும்ப உறுப்பினர்கள்லாம் மேடையில் உட்காந்துருப்பாங்க, தமிழறிஞர்கள்லாம் பின்னாடி உட்காந்துருப்பாங்களே, அந்த மாதிரி இல்லை. 8வது உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெறுகிறது? தஞ்சையில் நடைபெறுகிறது. 5வது உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. மதுரையில் நடைபெற்ற பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை மேற்கொள்கிறார். யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் என்பதனை அங்கே அறிவிப்பாக மேற்கொள்கிறார். ஒரு மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்ற அறிவிப்பு உலக சாதனை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆசியாவிலேயே அப்படி கிடையாது. ஒரு மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் என்பதனை முதலில் அறிவித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படியாக அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு வழிகாட்டுதல் குழுவை நியமிக்கிறார்கள். இன்றைக்கி இருக்க ஸ்டாலின் வச்சிருக்காரு, எது நடந்தாலும் ஒரு குழு உண்டு, அந்த மாதிரி இல்லை. அன்றைக்கு உண்மையிலேயே தமிழ் அறிஞர்களை வைத்து ஒரு குழு, இதற்கு தலைமை பதவியில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாப்போசி தலைமையில் ஒரு குழு அறிவிக்கப்பட்டு அந்த குழு தஞ்சையில் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான அந்த திட்டங்களை மேற்கொள்ளும் என்று அறிவித்தார். அது முடிந்து சில வாரங்களிலெல்லாம் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. அந்த குழு
முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று முதலமைச்சரை சென்று சந்திக்கிறார்கள். அப்போ அவர் எப்பவுமே வழக்கம் போல் எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐயா நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பு, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கீங்க. இந்த தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்றத வந்து அங்கே அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பல்கலைக்கழகம் என்று அமைய வேண்டும் என்றால் முதல்ல என்ன இருக்கணும்? இடம் இருக்கணும். அப்போ நீங்கள் முதல்ல இடம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ இடம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? இந்த இந்த மொழிக்கான ஒரு ஆராய்ச்சி கூடமாக ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்றால் எவ்வளவு இடம் உங்களுக்கு தேவைப்படும் கேட்கும் பொழுது அவங்க தயங்கி தான் அவங்க சொல்கிறாங்க, 65 75 ஏக்கர் இருந்தால் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதலமைச்சர் அவர்கள் சிரித்து கொண்டே ஒரு சீட்டை எடுத்து அதில் எழுதி காமிக்கிறார் சிரிச்சுக்கிட்டே. தமிழை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி 1008 ஏக்கர் ஒதுக்கினார். அவ்வாறு ஒதுக்கப்பட்ட அந்த 1008 ஏக்கரில் தமிழ் அப்படின்ட்டு மேலேருந்து இப்போல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நிறைய டிஜிட்டல் டிவைசஸ்லாம் வந்துருச்சு, ட்ரோன் வந்துருச்சு, மேலேருந்து நீங்கள் பார்த்து எல்லாமே ஃபோட்டோலாம் எடுக்கலாம். அன்றைக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஆனாலும் கூட வானிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் அது தமிழ் என்ற அந்த வடிவிலேயே இருக்கும் அந்த கட்டடங்கள். அப்படி கட்டப்பட்டது அந்த தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனை அது. அதை பார்த்து தான் அதுக்கப்புறம் கன்னட பல்கலைக்கழகம் வந்தது, தெலுங்கு பல்கலைக்கழகம் வந்தது, இதெல்லாம் அதை பார்த்து வந்தது. ஆனால் முன்னோடியார் தமிழ் பல்கலைக்கழகம். அப்படியாக அமைய பெற்ற அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் தான் 8வது உலக தமிழ் மாநாடு நடக்க வேண்டும் என்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, நபிரோ கராஷிமா அப்படின்னு சொல்லி தமிழ் அறிஞர், உலகத்தமிழ் மாநாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்தவர், தமிழ் ஆராய்ச்சியாளர், அவரை வைத்து அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். என்னென்ன அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள்? ஒரு மொழிக்கு ஒரு உலக மாநாடு நடைபெறுகிறது என்றால் அந்த மாநாடு என்பது அந்த மொழி சார்ந்த ஆராய்ச்சியகம் எங்கே இருக்கிறதோ அங்கே அமைவது தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி, அது தஞ்சையில் தான் சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து அந்த 8வது உலகத்தமிழ் மாநாடு என்பது தஞ்சையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டிற்காக பார்த்தீங்கன்னாக்க நிரந்தர கட்டுமானங்களாக அந்த கட்டிடங்கள் எல்லாம் நிரந்தர கட்டுமானங்களாக இன்றளவும் நின்று நிலைக்கிறது. அதை கட்டி கொடுத்தார். அந்த தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு இருந்த துணைவேந்தர்கள், நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் பார்த்தீங்கன்னாக்கா புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருந்த துணைவேந்தர்கள் எல்லோருமே தமிழ் அறிஞர்களாக இருப்பார்கள், மெத்த படித்த தமிழ் அறிஞர்களாக இருப்பார்கள். ஆனால் கருணாநிதி வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சார்? சண்முகநாதன் தன்னுடைய உதவியாளருடைய உறவினரை அங்கே துணைவேந்தராக போட்டது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செம்மொழி மாநாட்டிற்கு, அதாவது 4 நாள் கூத்து நடந்தது இல்லையா கோவையில், அந்த செம்மொழி மாநாட்டிற்கு ஒதுக்கினார்கள். இப்போ 8வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது தஞ்சை என்பதற்கு சுவடுகள் இருக்கின்றன. அதாவது அங்கே நிரந்தர கட்டுமானங்கள் இருக்கிறது. 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது அப்படின்றது அதற்கான சாட்சியாக வீரப்ப மொய்லி அவர்களே, அதாவது திமுக காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியுடைய மத்திய அமைச்சர், சட்ட அமைச்சராக இருக்கிற வீரப்ப மொய்லி அவர்கள், கன்னடத்துக்காரர், அவர் பதிவு பண்ணுறாரு. என்ன பதிவு பண்ணுறாரு? 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள் தான் அடித்தளமாக இருந்தது செம்மொழி அந்தஸ்தை பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக பெறப்பட்ட அந்த அந்தஸ்து, இப்படியாக பெறப்பட்ட அந்த அங்கீகாரம், இப்படியாக தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்க இவருடைய உதவியாளருடைய உறவினருக்கு வந்து துணைவேந்தர் பதவியை கொடுப்பாராம். அங்கேருந்து 100 கோடி ரூபாயை திருப்பி விட்டுப்பாராம் இவர் குடும்ப மாநாடு நடத்துறதுக்கு. இதெல்லாம் ஒரு சாதனைன்னு சொல்லி செம்மொழியை கருணாநிதி கொண்டு வந்து விட்டார். எனக்கு தெரிந்து கருணாநிதி உருப்படியாக கொண்டு வந்த ஒரே மொழி கனிமொழி. இதை தவிர்த்து எந்த மொழியும் அவர் கொண்டு வந்ததாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும் என்றால் வரலாற்று ரீதியாக, வரலாற்று பூர்வமாக, ஆதாரங்களுடன், ஆய்வுகளின் அடிப்படையில் எனக்கு பதிவு பண்ணுங்க. இதையெல்லாம் கடந்து இவர் ஒன்று சொல்கிறார். யார்? தயாநிதி மாறன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 2019 தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நாங்கள் செம்மொழி அந்தஸ்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நான் வைத்த பொழுது, அமைச்சரவையில் வைத்த பொழுது, அப்பொழுது அங்கே அமைச்சரவையில் இருந்த ஜெய்பால் ரெட்டி, அவர் ஜனதாவில் இருந்தார், அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு போனார், அவர் அமைச்சராக இருந்தார். அந்த ஜெயபால் ரெட்டி அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். தமிழுக்கு நீங்கள் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கக்கூடாது என்றார். ஏன் என்று கேட்டபொழுது தெலுங்குக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும்
அப்பொழுதுதான் தமிழ் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார். அதை நான் தலைவரிடம், அதாவது அவர் தாத்தாவிடம் என்று சொன்னேன். அவர் சொன்னேன், ஆமாம் ஜெயபால் ரெட்டி சொல்வது சரிதான், தெலுங்குக்கும் செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவை அனைத்துமே செம்மொழி அந்தஸ்து, அதாவது 2000 ஆண்டுகள் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழிகள் அப்படின்ற அந்தஸ்துடன் கொடுத்தது. இதில் தமிழுக்கு என்ன பெருமை? உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு என்ன பெருமை? 2500 ஆண்டுகள் கொண்ட வரலாறு தான் உன் வரலாறு என்று அங்கீகாரத்தை மத்திய அரசாங்கத்திடம் பெறுவதுதான் செம்மொழிக்கான அந்தஸ்தை பெறுவது லட்சணமா? இதே மாநிலங்களவையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்கிறார்? அரபி, தமிழ் உலகளாவிய அளவில், கிரேக்கம், லத்தீனத்திற்கு கூட அந்த தகுதி கிடையாது என்று முழக்கமிட்டவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஆனால் கருணாநிதி என்ன செய்திருக்கிறார்? வெறும் 2500 ஆண்டுகள் தான் உன்னுடைய வரலாறு என்று அவர் அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார். இது ஒரு அங்கீகாரமா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆண்டு துவக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை மேற்கொண்டார். திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு. என்னடா அறிவிப்பு அப்படின்னாக்க, இரும்பு காலம். அது யார் நடத்திய ஆராய்ச்சி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது தொல்லியல் துறை நடத்திய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியை 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் புரட்டி எடுத்து தேடி எடுத்து இவர் திடீர் அறிவிப்பு, இரும்பு காலம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழன் கண்டுபிடித்தான் இரும்பை அப்படின்ட்டு, இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போது இரும்பு என்பது செயற்கையாக உருவாக்கப்படுவது என்றால், அதை ஒருவன் பயன்படுத்தி இருப்பான் என்றால் அவன் ஒரு தொழிற்கூடத்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு 4 குறைந்தபட்சம் ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர், 100 பேர் இவர்களோடு சேர்ந்து அவன் அதை உருவாக்கி இருக்க வேண்டும். அப்போ மொழி இல்லாமல் உருவாக்கியிருக்க முடியுமா? அந்த மொழி தமிழாகத்தானே இருந்திருக்கணும். கல் தோன்றி இந்த மண் தோன்றா காலத்தை மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லக்கூடியவர்கள் தானே நாம, அப்படின்னு போல தமிழாக தானே இருந்திருக்கணும். அப்போது வெறும் 2500 ஆண்டுகள் தான் பழமை வாய்ந்த தமிழ் என்று நீ பெற்ற அங்கீகாரத்தை குப்பையில் தானே போடணும். இதுதான் தமிழுக்கு கருணாநிதி செய்த தொண்டு. தமிழின் பெருமையே வெறும் 2500 ஆண்டுகள் தான் என்று குறைத்தது தான் கருணாநிதியின் சாதனை. அதில் பார்த்தீங்கன்னா வள்ளுவன் கிமு 41ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், இதான் வள்ளுவன் பிறந்தார் அப்படின்னு இவர் கெசட்டில். நீ என்ன வரலாற்று ஆராய்ச்சியாளரா? வரலாற்று ஆசிரியரா? நீ ஒரு ஆவரேஜ் வசனகர்த்தா. கிரேசி மோகன் உட்பட உன்னோட சூப்பர் வசனகர்த்தாக்கள்லாம் திரைத்துறை பார்த்துருக்கிறது. நீ ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வசனம் எழுதிக்கல. அந்த பராசக்தியை வச்சு தான் நீ உன் கம்பெனி ஓடிக்கிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. சரியா? அதுவே காப்பி வச்சு போட்டது தான். சரி, அதை விட்டுருவோம், அது வேறு கதை, அப்புறம் பேசுவோம். ஆனால் நம்மளுடைய கேள்வி என்னென்னா, நீ யார் வள்ளுவனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? நீ யார்? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? முதலமைச்சர் என்றால் மக்களின் பிரதிநிதி, அவ்வளவுதான். நீ என்ன வரலாற்று ஆசிரியரா? வள்ளுவன் இப்பொழுதுதான் பிறந்தான் என்று ஏன் வள்ளுவன் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்திருக்க கூடாதா? இரும்பு காலம் என்று உன் மகன் சொல்கிறாரே, அந்த இரும்பு காலத்திற்கு முன்னால் வள்ளுவன் பிறந்திருக்க கூடாதா? அப்போ வள்ளுவனுக்கு வெறும் 2000 ஆண்டுகள் தான், தமிழுக்கு வெறும் 2500 ஆண்டுகள் தான். ஆனால் செம்மொழியை கொண்டு வந்தவர் கருணாநிதி. கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கருணாநிதி உத்தமன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க, அடித்து விடுவீங்க. இதை நான் கேட்டுக்கணும். இப்படியான பொய்யை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான், ஏன்னா இவர்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது இல்லவா? அதனால் இயற்கையே ஒரு அடி போட்டுச்சு. நூல் இழையில் தப்பி விட்டார் அப்படின்னு வேற. ஏன்டா அவங்களுக்கு தான் நூலே பிடிக்காது. மயிர் இழையில் தப்பித்து விட்டார், கருணாநிதி இழையில் தப்பித்து விட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதுதான் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். தப்பித்த வரைக்கும் சரி, ஆனால் உங்களிடமிருந்து நாங்கள் தப்பிப்பதற்கு இன்னும் 1 ஆண்டுகள் இருக்குது. அதனால் அதுவரையில் நீங்கள் அடிக்கிற கூத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்து, முடிந்தால் உங்கள் குறித்த வரலாறை எல்லாம் போட்டு உடைத்து தோல் உரித்து காண்பித்து கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.